வெல்கம் டு ரவர் ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்குங்க. என்னன்னா ஒரு குட்டி குரங்கோட வீடியோ. அந்த குரங்கோட பேர் வந்து பஞ்ச் அப்படின்றது. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நாள் இருக்கணும் ஒரு பெண் குயினோட வீடியோ வந்து வைரல் ஆச்சு. தனியா எங்கேயோ போகுது அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொன்னாங்க. டிப்ரெஷன்ல போகுது, ஏதேதோ காரணம்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னா அது நம்ம குட்டி, அது பேர் வந்து பஞ்ச். ஜப்பான்லங்க, ஜப்பான்ல ஒரு ஜூல என்ன இருக்கு, ஒரு பஞ்ச் அப்படின்ற ஒரு குட்டி குரங்கு இருக்கு. அது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, அம்மா இறந்துச்சுன்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, பெத்த தாய் வந்து கை விட்டுடுச்சு அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மனுஷங்க வேணா தன்னோட குழந்தைங்களை வேணா விடுவாங்க. ஆனா வந்து இந்த 5 அறிவு எந்த மிருகமே சரி, எந்த பிராணியும் சரி, அவங்க குழந்தைய வந்து அவ்வளவு சீக்கிரம் அது வந்து விடாது. சில பேர் விட்டுடுச்சு அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னு சரியா தெரியல. ஏன்னா தெரியாம எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. அதனால வந்து விட்டுடுச்சா இல்ல இறந்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் இறந்துச்சுன்னா சில பேர் விட்டுச்சுன்றாங்க. எது எப்படிங்க இப்போ அந்த 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 குட்டி குரங்கு வந்து ஒரு அனாதை அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கு. அது அன்புக்காக ஏங்குதுங்க. அது அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணே வந்து கலங்குதுங்க. நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு குட்டி குரங்கு அந்த ஜூல இருக்கிற மற்ற குரங்கு கிட்ட போய் அது அடைக்கலுக்கு போகுது. அது அதுக்கு லவ் தேவைப்படுது, அது அன்பு தேவைப்படுது. அதனால வந்து மற்ற குரங்குகளை வந்து அம்மாவா நினைச்சு அது கிட்ட போகுது. அதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுது, அதே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு இந்த ஜூல இருக்கிறவங்க என்ன பண்ணுறது ஐடியா பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனா அது எதுவுமே எடுக்கலையாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு குரங்கு பொம்மையை போட்டிருக்காங்க. அது என்ன நினைச்சிட்டு அதுதான் அவங்க அம்மா, ஏன்னா அதுதான் ஏதோ ரேக் பண்ண போறது. மற்ற குரங்கிட்ட போனா மற்ற குரங்கு கிடைக்கும். ஆனா இந்த பொம்மையை தூக்கி போடும்போது அது எதுவும் ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அதுதான் அதோடைய அம்மா அப்படின்னு நினைச்சு அது என்ன பண்ணுது, அதையே தூக்கி சுத்திட்டு இருக்குங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கண்ணு கலங்குது. ஏன்னா வந்து மற்ற குரங்கு அதை சும்மாவே விட மாட்டேங்குதுங்க, போட்டு கடிக்குதுங்க, சும்மாவே கடிக்குதுங்க. அது சும்மா பார்க்கும்போது அப்ப என்ன பண்ணுது, அது பயந்து ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட எப்படி வந்து நம்ம ஒரு குழந்தைய அடிச்சா அது எங்க போகும், அம்மா கிட்ட தான் போகும். அதே மாதிரி அந்த குழந்தை எனக்கு பேசும்போது எனக்கே வந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா வந்து அம்மான்றது ரொம்ப பெரிய விஷயம். அன்பு கிடைக்கலன்னு நிறைய பேர் ஏங்கியிருக்காங்க. அதுக்காக சொல்றேன். என்னன்னா அந்த குழந்தை வந்து அந்த குட்டிக்குரங்கு வந்து என்ன பண்ணுது, அதுதான் அவங்க அம்மா அப்படின்னு நினைச்சு அதையே இழுத்து சுத்திட்டு இருக்குங்க. இதுங்க அடிக்கும் போதெல்லாம் கூட சரி, அது அதுக்கிட்ட தாங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குதுங்க. ஒரு நேரம் வந்து இருக்கிறதே இல்லை. அதாவது நம்ம குட்டியை கூப்பிட்டு போற அம்மாவை பார்த்துருப்போம், குட்டியோட சுத்திட்டு இருக்க அம்மாவை பார்த்துருக்கோம். ஆனா அம்மா நினைச்சு ஒரு குட்டி குரங்கு அம்மாவையே வந்து தூக்கி போய் அந்த பொம்மையை சுத்தி தெரியும் போது பாக்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. என்னன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு, அம்மாவா நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து ட்ரோல் வர பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே அந்த அந்த படம் எனக்கு மறந்து போச்சுங்க. அந்த மனித குரங்கோட படம் வரும், அது ஒரு 4-5 பார்ட் வந்திருக்கு. படம் பேர் மறந்து போச்சு எனக்கு, எல்லாம் சொல்லியிருப்பேன் நான். அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு குரங்கு வந்து மனித குரங்கு வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து வளர்ப்பான். அது அவங்க கூட இருக்கிற வரைக்கும் சரி அன்பா தான் இருக்கும். அதை வந்து எல்லாரும் வந்து அது மேல ஒரு தப்பான ஒரு நேம் கிரியேட் பண்ணி, அது கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு கிரியேட் பண்ணி, அதனால அதோட உரிமையாளர் அது ஜூல எடுத்து சேர்த்துருது. ஜூல சேர்த்த உடனே அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, வளர்த்தவங்களை எதனா பண்ணுதா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அந்த படம் பேர் எனக்கு மறந்து போச்சு. இந்த இதுக்கு இந்த குரங்கும் இந்த பஞ்ச் இருக்காருல்ல, அவரையும் அதையும் வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. என்ன காரணம்னா, இவ்வளவு நாள் அன்பு பாசத்துக்காக ஏகிருந்த அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட கிடைச்சிருக்காங்க. அதுதான் இதுல ஹைலைட். அதாவது நம்ம அது கடவுள்கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம அதுவும் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்டே ஒரு பவர் ஒண்ணு இருக்குங்க. நம்ம என்ன வேணும்னு கேட்கிறோமோ அது கண்டிப்பா ஒன்று கிடைக்குங்க. பட் நம்ம மைண்டும் மனசும் வந்து அதையே நினைக்கணும். அது வேணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்குங்க. முயற்சியும் பண்ணணும் நம்ம சைட்ல. பட் வேணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனா ஒரு நாள் டெஃபினட்டா கிடைக்குங்க. அது நான் நிறைய விஷயத்துல அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த குட்டி குரங்கு பஞ்ச் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு நாள் அன்புக்காக ஏங்கி இருந்த அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடைச்சிட்டாங்க. அதுதான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவரோட அபிஷியல், அதாவது பஞ்ச் அபிஷியல் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை ஃபாலோவர்ஸ் பண்ணி ஒரு 48,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. வெறும் ஒரு 20 வீடியோ வந்து நினைக்கிறேன். அவங்களாம் 1000 பேர் 2000 வீடியோ போட்டா கூட 48,000 ஃபாலோவர்ஸ் வர்றது இல்லை. ஆனா வெறும் 20 வீடியோ 25 வீடியோ போட்டிருக்காங்க. டே 1 டே 2ல என்னென்ன பண்றாரு அந்த பஞ்ச் அப்படின்னு எல்லாம் ஒரு நிமிஷம் வீடியோ தான் போடுறாரு. குரங்குனாலே தெரியும் பயங்கர சேட்டை பண்ணும். பாவம் அம்மா இல்லைன்னும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அம்மா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அதோட அருமை தெரியும். 1000 தான் அப்பா இருந்தாலும் அம்மா ஆயிட முடியாதுங்க, அதுதான் உண்மை. சரி, ஓகே.
அவர் ஃப்ரெண்டு கிடைச்சோன்னே இப்போ ஒரு ஜாலியாக இருக்கிற அதை வீடியோவாக போட்டிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குங்க. 5 அறிவு இருக்கிற அந்த ஒரு பிராணிக்கே வந்து அன்பு தேவைப்படுதுங்க. 6 இருக்கிற மனுஷனுக்கு வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ டிப்ரெஷனாக இருப்பாங்க. எனக்கு இந்த ஆசிரமம்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதில் தொட்டில் இருக்கிற குழந்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த வீடியோ வந்து ஒரு திருவிழான்னு வச்சுங்களேன். ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷத்துக்கு என்ன அவர் பண்ணுற தூங்கும் போது, முழிச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் முட்டி போடும்போது, அதுக்கப்புறம் எழுந்து நடக்கும்போது, அப்புறமா பேசும்போதுன்ட்டு ஒவ்வொரு வருஷத்தையும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அனுபவிச்சு ரசிப்போங்க. ஆனால் இந்த அனாதை ஆசிரமத்தில் அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணா அதுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பவும் வந்து முழுசா கிடைக்காது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க ஒரு குழந்தை மட்டும் இல்லை, அங்கே 100 குழந்தை இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அன்பை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அம்மான்றவங்க வந்து குழந்தைய அணைச்சிக்குவாங்க. எப்பவுமே சரி தூங்கும்போது அணைச்சிக்குவாங்க. அது அந்த அணைப்பிலேயே இருக்கும். அந்த அணைப்பு எதுவுமே வந்து அந்த அனாதாசிரமத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து குழந்தைகளை வந்து தெரிஞ்சே விட்டு போகிறாங்க. சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையால குழந்தை அணையாயிடுது. சில பேர் தெரிஞ்சே வந்து விட்டு போகிறாங்க. அப்படின்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டிலையும் இருக்காதுங்க. பெத்த குழந்தைங்களை வந்து குப்பைத்தட்டில் போடுறதும், சாக்கடையில் போடுறதும், பாத்ரூமில் போடுறதும், மனசாட்சி இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டை தவிர மீது எந்த நாட்டிலையும் வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே 6 இருக்கிற மனுஷன் கூட குழந்தைங்களை விட்டுருவோம். ஆனால் 5 இருக்கிற பிராணியை வந்து குழந்தை இருக்கும்போது அதை தொடவே முடியாது. அது உயிரை விட்டாலும் தவிர குழந்தைய தொடக்கூடாது. பட் இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. 5 இருக்கிற அந்த பிராணிக்கே தேவைப்படுது, 6 இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ அன்பு தேவைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்ட்டையும் வந்து அன்பை காட்டுங்க. யார்ட்டையும் வந்து கோபத்தை காட்டாதீங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம். இங்கே யாருமே வந்து நிரந்தரமான ஆள் கிடையாது. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்மளால மற்றவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னும் போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் வந்து சந்தோஷப்படுத்தும், யாரையும் வந்து காயப்படுத்த வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தோன்னா பேசணும்னு தோணுச்சுங்க. அதனால அந்த வீடியோ பற்றி பேசினேன் நான். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா பை பை.